Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மில்க் ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு வெறும் 2 பொருள் இருந்தா போதும். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி. சோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 லிட்டர் அளவு நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. அதை ஒரு அடிகனமான அகலமான பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இப்போ அந்த பாலை அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, அதாவது அந்த பால் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டே இருங்க. இடையில மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நீங்கள் மாற்றி கலந்துட்டே இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காத அளவு பார்த்து கலந்துக்கணும். இந்த ரெசிபி பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது நீங்கள் உங்களுடைய தீயோட அளவை பொறுத்தது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு இது வத்தி வந்திருக்கு. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும். 20 நிமிஷத்தில் இந்த அளவு பாதியாக குறைஞ்சிருக்கு. நான் இடையில ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டே இருந்தேன். ஸோ கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காது. நம்மளுடைய பாலில் அடிப்பிடிச்ச வாசமும் வராது. உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா நீங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூட அந்த வேலையை முடிச்சுட்டு பண்ணலாம். ஆனால் ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சுட்டு விட்டுறக்கூடாது. விட்டுட்டோன்னா அடிப்பிடிச்சிரும். இடையில பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ஓரங்களெல்லாம் ஒட்டியிருக்கக்கூடிய ஆடையை இழுத்து விட்டுட்டு நம்ம கிளந்துட்டே இருக்கணும். இந்த ரெசிபி செய்யும்போது ரொம்ப தண்ணியான பால் யூஸ் பண்ணாமல் நல்ல கெட்டியான பால் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். இல்லைன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நான் கலந்துட்டே இருந்தேன். அதனால் இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்தோன்னா போதும், நல்லா திக்காயிரும். இப்போ பாருங்கள், அடுத்த 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மொத்தமாக 45 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த டைமில் இவ்வளோ திக்னஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது இன்னும் நல்லா திக்காகணும். எந்த அளவுக்குனா கடாயில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டுட்டு வரணும். அந்த அளவுக்கு கெட்டியாகணும். இப்போ பாருங்கள், மொத்தமாக 50 நிமிஷம் ஆயிருக்கு. எவ்வளோ கெட்டியாயிருச்சு. பால்கோவா மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த டைமில் நம்ம இதில் சர்க்கரை, ஏலக்காய் தூள்லாம் சேர்க்கணும். இதில் இப்போது கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 150 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான். நல்ல ஒரு வாசனைக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் இது கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா தண்ணி ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடிக்கும் கெட்டி ஆகிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுல. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் பயப்பட தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்துட்டே இருக்கும்போது அது நல்லா கெட்டியாகி வரும். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இது இன்னும் நல்லா கெட்டியாகணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. பால்லையே நெய் வாசனை இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக சேர்த்தா கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்குன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாமல் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். நெய் சேர்த்து நீங்கள் கிளறும் போது கடாயில் ஒட்டாமல் வரும். அது கரெக்டான பக்குவம். சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்லாம் நல்லா இழுத்து விட்டு இது போல் கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கடாயில் ஒட்டாமல் வருது. இது இன்னும் கொஞ்சம் திக்கானா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாவே திக்காயிருச்சு. கடாயில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டுட்டு வருது பாருங்கள். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு நெய் தடவின பிளேட்டில் இதை ஊற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் இதை சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விடணும். ஃப்ளாட்டான கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். இது எதுக்காகனா நம்மளுடைய ஸ்வீட் நல்லா சாஃப்டாக வரணும். அதுக்காக இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஓரளவு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை எடுத்து விடுங்க.
எடுத்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்ற போகிறோம். நீங்கள் வந்து உங்ககிட்ட ட்ரே இருந்ததுன்னா அதில் கூட மாற்றலாம். நான் இன்றைக்கி பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், அதில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். இதில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கிறலாம். இது எதுக்காகனா ஒட்டாமல் நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக. நெய் தடவிட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த பால் கோவாவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து லெவல் பண்ணி விடுங்க. உங்ககிட்ட பூரி கட்டை இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட உருட்டலாம், சப்பாத்தி மாதிரி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கை வச்சுட்டே பண்ணுங்கள். இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது, அதனால் கையில் வந்து சுற்றாமல் பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் போல் இந்த மாதிரி கத்தி இல்லைனா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா லெவல் பண்ணி விடுங்க. அடுத்தது நல்ல ஸ்கொயர் ஷேப்க்கு இதை கொண்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம சில்வர் பேப்பர் வந்து ஒட்டிடலாம். இது எதுக்காகனா பார்க்குறது கொஞ்சம் அலங்காரமாக இருக்கும், அதுக்காக. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கடைகளில் பார்க்கக்கூடிய ஸ்வீட்ஸ் மாதிரியே இருக்குது. இதை யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு பார்க்குறதுக்கும் சரி, சுவையும் சரி, அப்படியே நம்ம பேக்கரி சுவையில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். பாருங்கள், நம்மளுடைய சுவையான பால் ஸ்வீட் சூப்பராக தயாராகிடுச்சு. வெறும் பாலும் சர்க்கரையும் இருந்ததுன்னா சட்டுன்னு இந்த ரெசிபி செய்து முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கூடவே இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். அதையும் நான் வந்து செய்து கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறேன். இனி வரக்கூடிய நாட்களில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.